கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 15:16. மேத்யூ 15:16. அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? இது மேலோட்டமாக பார்த்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வது போல இருக்கும். ஆனால் இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்களும், எப்படி? நீங்களும், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற அவருடைய சீஷர்கள் இன்னமும் நீங்கள் எப்படி உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீங்க? அவங்களுக்கு உணர்வில்லாதவங்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க பாரம்பரியத்தில் ஊறி போனவர்களாய் பாரம்பரியத்தை பிடித்து கொண்டாங்க. என்ன பண்ணலை? கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளலை. அப்போ நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருந்திருக்கணும்? நீங்கள் நான் எதை சொல்லுகிறேங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன இருக்கிறீங்க? நீங்களும் அவர்களைப் போல இன்னும் ஏன் பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய காரியம். ஏன்னா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு தீட்டு என்பது இருதயத்திலிருந்து வரக்கூடியது தான். இது வெளியரங்கமான காரியம், சாப்பிடுவது, கை கழுவுறது, பாரம்பரியமாக கை கழுவுறது அது இல்லை. ஏன்னா இதே இப்போ சீஷர் பேதுரு தான் என்ன சொன்னார்? அந்த பரிசேயர்கள் குற்றப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அவர் தான். அப்போ என்ன, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர்கள் இன்னும் பகுத்தறியக்கூடியவர்களாய் உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாய் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ இங்கே எது ரெண்டுக்குள்ள ஒரு போராட்டத்தை காட்டக்கூடியதா? ஏன்னா பாரம்பரியம் ஒரு பக்கம், சத்தியம் ஒரு பக்கம். ஆனால் இந்த சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இருந்தால் கூட அவர்கள் என்ன, இந்த பாரம்பரியம் அவர்களை அமைக்க கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. எபிரேயர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் 12லிருந்து உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். எப்படி? நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனைத்தான் ஒரு குழந்தையாக ஒப்பிடுகிறார். ஆனால் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ என்ன, நீங்கள் பாரம்பரியத்துக்கும் சத்தியத்துக்கும் இடையில முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்ன, நீங்கள் மேலோட்டமான புரிதலிருந்து ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகிறார். அப்போ என்னென்னா, ஆண்டவர் ஒரு கடினமான கேள்வியை கேட்டுவதற்கு ஒன்றும் கவலையே படலை. மாறாக அவங்க என்ன பண்ணுறாரு? அவர்களை சவால் விட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் விடுறாரு. சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் எப்போவுமே இந்த போதகர்கள் ட்ரெயின் ஆகுறவங்ககிட்ட இல்லை உங்கள்கிட்ட சொல்லும்போதே நான் சொல்லுவேன், நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அவங்களுக்காக சொல்கிறதில்ல. மாறாக நம்ம போதிக்கிறது எப்படி இருக்கணும்? அவர்களை அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு சவால் விடக்கூடியதாக, அவருடைய ஆவிக்குரிய முறையிலையும் அவங்களுடைய காரியங்களை சிந்திக்கக்கூடிய மக்களாய் நாம் தூண்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம் என்னென்னா, அவர்கள் இருக்கிற நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சவால் இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வேத வசனத்தை ஆராய்வதிலும் வேத வசனத்தை படித்து கொள்வதிலும் அதில் எப்படி நான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அது என்ன, ஒரு அன்பில் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஏன்னா அங்கே நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன காட்டுறாரு? உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, ஒரு பாரம்பரியத்திலிருந்து இல்லை ஒரு காரியத்திலிருந்து நீங்கள் என்ன தேவனுடைய வெளிப்பாடில் நீங்கள் வர வேண்டும். அது மாத்திரமில்ல, உங்களுக்கு இன்னும் உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ என்ன, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் தானாக வருவதில்லை, அதை தேடக்கூடிய மக்களாக. எப்படி? யார் கேட்டுக்கொள்ளுகிற எவனும் பெற்றுக்கொள்வான்.
அப்ப என்ன, நீங்க கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களா, அப்ப தேவனுடைய வார்த்தையில நான் வளரணும், தேவனுக்குரிய காரியங்கள்ல நான் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்துல இருக்கணுங்கிறது தான் இங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் நீங்களும் இன்னும் அப்படி இருக்கிறீங்களா? அப்ப சத்தியத்திற்கும், பாரம்பரியத்திற்கும் இடையில மாட்டிக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நீங்க எப்படி? இன்னும் ஏதாவது பாரம்பரியத்த பிடித்து மாட்டிக்கொண்டவர்களா இருக்கிறீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, எந்த ஒரு பாரம்பரியத்துக்கும் சத்தியத்துக்கும் இடையில மாட்டிக்கொண்டு இல்லாதபடி, சத்தியத்தை இன்னும் தாராளமாய் பகுத்தறியக்கூடிய மக்களாய், உணர்வுள்ள மக்களாய் வாழ எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்மிடம் வந்து கற்றுக்கொண்டு இன்னும் வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.